உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கா? ஹேர் ஃபால எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியலையா? காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஹேர் ஃபால் கண்ட்ரோலே ஆகலையா? நான் சொல்ற இந்த ஹோம்மேட் டோனர வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறத வித்தின் 1 மந்த்ல நீங்க உணர முடியும். அதுக்கு ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய நல்லா அலசி அதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வர்றப்ப, நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்மேரி அண்ட் 10 கிராம்பு போல சேர்த்து, அதையும் இந்த கருவேப்பிலைய கொதிக்க வைக்கிற தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு, தண்ணி நல்லா பொன்னிறமா மாறி வர்றப்போ, அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது ஓவர் நைட் ஊறட்டும். மறுநாள் காலைல ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல இத நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து, அத உங்க ஸ்கேல்ப்ல தேய்ச்சு நல்லா மசாஜ் குடுங்க. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க நல்லா தலைய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது ட்வைஸ் அ வீக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறத வித்தின் 1 மந்த்ல நீங்க கண்டிப்பா உணர முடியும். இதுல நம்ம சேர்த்திருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹேர் ஃபால நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். அதே மாரி ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தனுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ட்ரைனஸையும் கம்மி பண்ணி, உங்களோட டாண்ட்ரஃப்பையும் கம்மி பண்ணி, ஹேர் நல்லா வளர்ந்து, நல்லா சில்க் அண்ட் ஸ்மூத்தா இருக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டோனர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.